எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, விதியை மாற்றும் முகூர்த்த சாஸ்திரம். அதாவது நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் விதியை கம்ப்ளீட்டாக முகூர்த்தத்தை வச்சு மாற்ற முடியும். நீங்கள் நினச்ச லைஃப்பை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இதில் கண்டுபிடிச்ச விஷயம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, உன் ஜாதகத்தில் விதிக்கப்பட்ட விதி மாறாது, அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தேடுதல் இல்லை. எதையுமே தேடலை அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. அதனால் என்னுடைய தேடுதல் விதியை மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தேடுதல். அப்போ எல்லாருக்குமே விதி மாறுதுங்கிறது தான் சொல்ல வரக்கூடிய விஷயம். அப்போ அது மாற்றுறது எப்படிங்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு முகூர்த்தத்தை மாற்றி நம்ம நினச்ச மாதிரி லைஃப்பை நம்ம அமைச்சிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் விதியில் ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னா மாற்றலாம். உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இல்லை, உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு நினைக்கிறீங்க, மாற்றலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கிரக அமைப்பை அமைச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொழிலை மாற்ற முடியுது. உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா எந்த டைமில் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் இணையணும் அப்படிங்கிறதுக்கு முகூர்த்தம் இருக்குது. அதுபடி பண்ணும்போது அந்த குழந்தைகள் பிறக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்தத்தில் பல முகூர்த்தங்கள் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, கோத்துளி முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது, அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. இது போக நேரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் 24 நிமிஷத்துக்கு ஒரு முகூர்த்தம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட முகூர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் நான் சொல்லக்கூடிய முகூர்த்தம் அது கிடையாது. அதாவது கிழமை, திதி, நட்சத்திரம், நாமயோகம், கரணம் இதை பேஸ் பண்ணி நல்ல நாட்களை சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த நாளினுடைய கிரக அடைவை வச்சு லக்னத்தை நம்ம சூஸ் பண்ணி கிரக இணைவை நமக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி விதியை மாற்றுறது தான் நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் போய் நீங்கள் இது பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற முகூர்த்தத்தை நான் சொல்கிறது இல்லை. எப்படி நாளை சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி லக்னத்தை சூஸ் பண்ணணும், அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவை எந்த மாதிரி ஸ்தானை சுற்றி நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு பாவகத்துக்கும் எந்த மாதிரி நம்ம அமைக்கணும் முகூர்த்தத்தை, ஒவ்வொரு காரியங்களுக்கு எந்த மாதிரி முகூர்த்தம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி பஞ்சாங்க ரீதியான இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் லக்ன ரீதியான முகூர்த்தத்தை பற்றி நம்ம பேசணும். இப்போ நான் சொல்கிறது பஞ்சாங்க ரீதியாக எப்படி முகூர்த்தம் குறிக்கிறது அப்படிங்கிறது இதில் போட்டிருக்கேன். உதாரணம் பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் லக்ன ரீதியாக முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு 12 லக்னத்துக்கும் அதாவது 12 பாவகத்துக்கும் நீங்கள் எப்படி முகூர்த்தம் குறிக்கலாங்கிறதுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. கேபி முறைப்படியும் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் நான் சேர்த்து தான் ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலான்னு இருக்கேன். இந்த கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் தான் நான் முகூர்த்த சாஸ்திரத்துக்கு எடுக்கலான் இருக்கேன். அதாவது என்னுடைய ஊரில் ராஜபாளையத்தில் தான் இந்த கிளாஸ் நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா கிடையாது. அதை கடைசியாக நான் இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முகூர்த்தம் எதை பேஸ் பண்ணி நம்ம குறிக்கிறோம் அப்படிங்கிறதுனுடைய ஓவர்வியூ பார்ப்போம். அப்போ நம்ம முகூர்த்தம் நான் சொல்லித்தரும்போது இத்தனை விஷயங்கள் அதில் கவர் ஆகுங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிழமை, திதி. அதாவது இந்த குறிப்பிட்ட கிழமை இந்த குறிப்பிட்ட திதி காம்பினேஷன் வந்தால் அந்த நாளை நம்ம நல்ல நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அல்லது இந்த கிழமை இந்த திதி காம்பினேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இருக்குது. அமுத நேரம், அமுத யோகம், சுபயோகம், நாசயோகம், அக்னி யோகம், தத்த யோகம் சொல்லி 5 விதமாக பிரிக்கிறாங்க. இந்த அமுத யோகம் அப்படிங்கிறது நல்ல திதி நல்ல கிழமை காம்பினேஷன். சுபயோகம் அப்படிங்கிறதும் நல்ல திதி நல்ல கிழமை காம்பினேஷன் வரும். நாசயோகம், அக்னி யோகம், தத்த யோகம் அப்படிங்கிறது ஃபுல்லாக கெட்ட திதி கெட்ட கிழமை, இந்த காம்பினேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து கிழமை, திதி, நட்சத்திரம் இந்த மாதிரி காம்பினேஷன் ஒன்று இருக்குது. இந்த கிழமையில் இந்த திதியில் இந்த நட்சத்திரம் இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நாசயோகம் விசயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கிழமை இந்த திதி இந்த நட்சத்திரம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ அந்த நாள் அந்த கிழமை அந்த திதியில் அந்த நாள் அந்த திதி அந்த நட்சத்திரத்தில் சுப காரியத்துக்குரிய முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. அடுத்து கிழமை நட்சத்திரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கிழமையில் இந்த நட்சத்திரம் சேரலாம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இருக்குது. அதில் அமிர்த சித்த யோகம் அப்படிங்கிறது கிழமை நட்சத்திரம் சேரலாம் அப்படிங்கிறதுக்குரிய விஷயம். உற்பாத யோகம், மிருத்யு யோகம், விநாச யோகங்கிறது இந்த கிழமை இந்த நட்சத்திரம் சேரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை நம்ம சொல்லுவோம் கிளாஸில். அடுத்து நாமயோகம் நட்சத்திரம், இந்த நாமயோகமும் இந்த நட்சத்திரமும் சேரலாம் சேரக்கூடாது அப்படின்னு கான்செப்ட் சொல்கிறது ஏகர் கலா யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்புறம் சடசீதி முகம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது.
அதாவது வந்து நீங்கள் முகூர்த்தம் குறிக்கும்போது சூரியன் இருக்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம அதுக்குரிய திரேகான நவாம்சம் அப்படின்னு ஒன்று குறித்து அதில் இத்தனை நாளிகைக்கு மேலே முகூர்த்தம் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு கான்செப்ட் சொல்கிறது வந்து சடசீதி முகம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் லக்னம் குறிக்கிறீங்க அப்படின்னா முகூர்த்த லக்னம் அது புஷ்கர நவாம்ச பாதங்களில் விழுகக்கூடிய லக்னம். அதே மாதிரி தியாஜ்ய நவாம்ச நட்சத்திர பாதங்களில் விழுகக்கூடிய லக்ன புள்ளி. அதாவது எப்படி வந்து புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லி சில நட்சத்திர பாதங்கள் இருக்குது. 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியில் 2 பாதம் வந்து புஷ்கர நவாம்ச பாதமாக வரும். அதில் ஒரு பாதம் வந்து தியாஜ்ய நவாம்ச பாதமாக வரும். அது எந்தெந்த பாதங்கள் பண்ணக்கூடாது, எந்தெந்த பாதங்கள் புஷ்கர நவாம்ச பாதத்தில் வந்து நீங்கள் முகூர்த்தம் குறிக்கலாம், தியாஜ்ய நவாம்ச நட்சத்திர பாதங்களில் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. அப்போ எதெல்லாம் தியாஜ்ய நவாம்ச பாதங்கள், எதெல்லாம் புஷ்கர நவாம்ச பாதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஆளுமை நேரம், அதாவது நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வந்து எந்தெந்த டைமில் வருது, அந்தந்த டைமில் எந்தெந்த செயல் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது பஞ்சபூத ஆளுமை காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மல மாதம் விஷ மாதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மாதத்தில் அமாவாசை 2-3 அமாவாசை, 2 அமாவாசை அல்லது 2 பௌர்ணமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதத்தில், அதுதான் மல மாதம் விஷ மாதம்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் வந்து முகூர்த்தம் குறிக்கிறத தவிர்க்கணும், அந்த கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திதி நட்சத்திரம் கிழமை லக்னம், இந்த நாளுக்குமே தனித்தனியாக வந்து விஷ நேரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தியாஜ்ய நேரம்னு சொல்லுவோம், விஷ நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தியாஜ்யம் தான் விஷம், 2 ஒன்று தான். இந்த நேரத்தில் வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அது ஃபெயிலியர் ஆகும். அப்போ திதிக்கு நட்சத்திரத்துக்கு கிழமைக்கு லக்னத்துக்கு இந்த மாதிரி விஷ நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்துக்கு மட்டும் அமிர்த நேரம், உஷ்ண நேரம், விஷ நேரம், மரண நேரம் அப்படின்னு சொல்லி 4 டைம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அமிர்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் 100% சக்ஸஸ் கிடைக்கும். உஷ்ண நேரம் அப்படிங்கிறது வந்து பாதி சக்ஸஸ் கிடைக்கும். விஷ நேரமும் மரண நேரமும் ஃபெயிலியரை தான் கொடுக்கும். அந்த நேரத்தில் காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அது சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா குருட்டு கிழமை குருட்டு திதி. இப்போ உதாரணத்துக்கு ஆகாத கிழமை, இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் சனிக்கிழமை பொதுவாக வந்து யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க சுப காரியங்கள். திதிலையும் அதே மாதிரி வந்து ஆகாத திதிகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஆகாத திதிகள், ஆகாத கிழமை, கெட்ட திதிகள்னு சொல்கிறோம்ல, அதுதான் குருட்டு திதிகள்னு சொல்கிறாங்க. குருட்டு திதிகள்னு அந்த நாளில் வந்து எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகாதுங்கிறது தான். அப்புறம் நேத்திரம் ஜீவன் கான்செப்ட். நேத்திரம் ஜீவன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் நான் அதில் சொல்லுவேன். அந்த நேத்திரம் ஜீவனை வச்சு இன்றைக்கி வந்து அந்த நாளை சூஸ் பண்ணலாமா வேண்டாமா. நேத்திரம்னா ஒரு குழந்தை பிறக்குது, நேத்திரம் வந்து 0 இருக்குது அப்படின்னா அன்றைக்கி குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து குருடாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து வாழ்க்கை வந்து ஒளிமயமாக இருக்காது அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் எது பண்ணாலும் நேத்திரம் ஜீவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் முகூர்த்தத்துக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்புறம் வார சூளை, அப்புறம் யோகினி. வார சூளைங்கிறது கிழமை அடிப்படையில் வந்து எந்த டைரக்ஷனில் நம்ம, இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்கு பால் காய்ச்சிறீங்க, அது எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறத வார சூளை ஒரு டைரக்ஷனை காட்டும். அந்த டைரக்ஷன் நோக்கி நம்ம ஃபேஸிங் இருக்கக்கூடாது. யோகினிங்கிறது திதி அடிப்படையில் குறிக்கக்கூடிய டைரக்ஷன். அந்த டைரக்ஷன் நோக்கி நீங்கள் ஏதோ ஒரு பிரயாணம் பண்ணுறீங்க, ஒரு செயல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் அந்த யோகினி சொல்லுது. அதை பற்றின டீட்டெயில்டான புரிதல் வந்து நான் கிளாஸில் சொல்லுவேன். அடுத்து தாராபலன். தாராபலன் அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 3, 5, 7ஆம் நட்சத்திரங்கள் வந்து பாதிப்பை கொடுக்கும். அப்போ அந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் சுப முகூர்த்தங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தாராபலன். அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன தாராபலன் அப்படிங்கிறத அதில் நம்ம சொல்லுவோம். அடுத்து பஞ்சகம் அப்படிங்கிறது வந்து 5 டைப் இருக்குது. மிருத்யு பஞ்சகம், அக்னி பஞ்சகம், ராஜ பஞ்சகம், சோர பஞ்சகம், ரோக பஞ்சகம். அப்போ நம்ம ரோக பஞ்சகம்னா நோய், அந்த நோய் வரக்கூடிய டைமில் வந்து நீங்கள் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து நோயாளியாக மாறிடுவீங்க. அந்த முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு செயல் செஞ்சீங்கன்னா நோயாளியாக மாறிடுவீங்க. அக்னி பஞ்சகத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா தீயினால் வந்து ஏதாவது பாதிப்பு வரும், ஹீட்னால் வரக்கூடிய பாதிப்பு, நோய்கள், அல்லது வந்து தீ விபத்து, இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு பஞ்சகத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, எந்தெந்த பஞ்சகம் எந்தெந்த டைமில் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத பஞ்சகம் சொல்லுது. அப்போ குறிப்பிட்ட பஞ்சகத்தில் வந்து முகூர்த்தம் குறிக்கணும் குறிக்கக்கூடாதுங்கிற விஷயங்களை பஞ்சகம் சொல்லுது. அப்புறம் அமிர்தாதி யோகம் அப்படின்னு இருக்குது. அமிர்தாதி யோகம் அப்படின்னா 4 டைப் இருக்குது. அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், பிறப்பாலாரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மரண யோகமும் பிறப்பாலாரிஷ்ட யோகம் வரக்கூடிய நாட்களில் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்குண வேலை அப்படின்னு சொல்கிறோம். முக்குண வேலை அப்படின்னா சாத்வீகம், தாமசம், ராஜசம்னு சொல்லி 3 குணங்கள் கொண்ட வேலைகள் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு லக்னத்தை சேர்ந்தவங்க எந்த வேலையில் நல்ல விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத
இந்த முக்கோண வேலையை சொல்லும். அப்புறம் கால ஹோரை, ஹோரையில் நல்ல ஹோரை கெட்ட ஹோரை அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனால் உங்கள் லக்னத்துக்கு அந்த ஹோராநாதன் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறது தான் கால ஹோரை. அப்புறம் புண்ணிய காலம், புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ராசியின் அடிப்படையில் சரராசிகள் ஃபுல்லாக விசு புண்ணிய காலம், சிற ராசிகள் ஃபுல்லாக விஷ்ணுபதி புண்ணிய காலம், உபயராசி ஃபுல்லாக சடசீதி புண்ணிய காலம். இதில் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத இது சொல்லுது. அப்புறம் வந்து எந்தெந்த நாளை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கசர யோகம், தனிய நாள், கரி நாள், இதை வந்து மேக்ஸிமம் வந்து முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு தவிர்ப்பாங்க. இந்த நாட்களை எப்படி சூஸ் பண்ணுறது, கசர யோகம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, கரி நாள் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அந்த நாளில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்து கண்டாந்த திதி, ராசி, நட்சத்திரம், லக்னம். கண்டாந்த திதி, நட்சத்திரம், ராசி, லக்னம் இப்படி 4 இதுக்குமே கண்டாந்த நாளிகையில் வந்து பார்த்து அந்த டைமை வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கிறத தவிர்க்கணும். அப்புறம் சமநோக்கு நாள், மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து எந்தெந்த விஷயங்கள் சமநோக்கு நாளில் செய்யணும், எந்தெந்த காரியங்களுக்கு மேல் நோக்கு நாள், எந்தெந்த காரியங்களுக்கு கீழ் நோக்கு நாள் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கௌரி பஞ்சாங்கப்படி எந்தெந்த நேரத்தில் வந்து முகூர்த்தம் குறிக்கலாம், குறிக்கக்கூடாது, எந்தெந்த செயலுக்கு எந்தெந்த முகூர்த்தம் குறிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரம், இந்த காலங்களில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லுவோம். அடுத்து சந்திராஷ்டமம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சந்திராஷ்டம நாட்களில் உங்கள் ஜாதகத்தில் இருக்க உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் விதிவிலக்குகளும் இருக்குது, அதை எப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அடுத்து சுபகரணம், அசுபகரணம்னு இருக்குது. அதாவது வந்து சரக்கரணங்கள் எல்லாமே சுபகரணம்னு சொல்லுவோம். 7 கரணங்கள் வந்து சரக்கரணங்கள் மாறி மாறி ரிப்பீட்டடாக வரும். ஸ்திர கரணங்கள் அப்படின்னு சொல்கிறது அசுப கரணம்னு சொல்கிறோம். அது வந்து கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு. அப்போ நல்ல கரணத்தில் கெட்ட கரணத்தில் என்ன மாதிரி காரியங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்து பஞ்சபட்சி ரீதியாக முகூர்த்தம் குறிக்கிறது எப்படி, நேரத்தை வந்து பஞ்சபட்சி ரீதியாகவும் குறிக்க முடியும். அப்புறம் வாஸ்து நாள் அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, வாஸ்து நாளில் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும், இந்த கிரகப்பிரவேசம் பண்ணால் வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளில் குறிக்கக்கூடிய முகூர்த்தம் டைமில் வக்கர கிரகங்கள், அஸ்தங்கமான கிரகங்கள் இருக்கக்கூடாது. முகூர்த்தம் குறிக்கும்போது அது என்னென்ன காரியங்களுக்கு எந்தெந்த கிரகம் வக்கரம் அஸ்தங்கம் ஆகக்கூடாதுங்கிற டீட்டெயில்ஸு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிரகணம் இருக்கக்கூடிய நாளில் வந்து முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. அப்புறம் லக்னம் வந்து சுபர் பார்வையில் லக்னம் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்தான சுத்தம் இருக்கணும். ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போதும் அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு எந்தெந்த ஸ்தானம் சுத்தமாக இருக்கணும், எந்தெந்த பாவகங்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 12 பாவகங்களுக்கு முகூர்த்தம் குறித்தல், லக்ன முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வரைக்கும் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா கிழமை, தேதி, நட்சத்திரம், நாமயோகம், கரணத்துக்கு சொன்ன விஷயங்கள் தான் இவ்வளோ நேரம் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 12 பாவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான எந்தெந்த மாதிரி லக்னம் சூஸ் பண்ணணும், சர லக்னம் சூஸ் பண்ணணுமா, ஸ்திர லக்னம் சூஸ் பண்ணணுமா, உபய லக்னம் சூஸ் பண்ணணுமா, இந்த கான்செப்டை சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுக்கு வந்து குடி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் நாள் கேட்குறீங்க, நாள் குறித்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாஸ்து நாள் இருக்க அன்றைக்கி அது குறிக்கிறது சிறப்பு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அன்றைக்கி வந்து லக்னம் சுத்தம் இருக்கணும், அந்த வீட்டுக்குரிய அந்த ஸ்தானங்களுக்கு வந்து இந்தந்த பாவங்கள் சுத்தமாக இருக்கணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் வந்து லக்னம் வந்து சர லக்னம் வந்து குறிக்கக்கூடாது கிரகப்பிரவேசத்துக்கு, ஏன்னா வீடு வந்து நிலையாக இருக்கணும், அந்த ஆள் வந்து நிலையாக அங்கே இருக்கணுங்கிறதுனால சர லக்னத்தில் எப்பயுமே வந்து கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறது இல்லை. ஸ்திர லக்னமோ உபய லக்னமோ தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ திருமணம் பண்ணுறீங்க, அப்போது ஒரு முகூர்த்தம் குறிக்கிறீங்க அப்படின்னா அதில் சர லக்னம் எப்பயுமே சூஸ் பண்ணுறது சிறப்பு இல்லை. ஏன்னா அது வந்து 2 பேர் வந்து வேறு இடத்துக்கு போகிற மாதிரி சூழல் வரும். அப்போ அவங்க எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து முகூர்த்தம் குறிக்கணும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாங்க ரீதியாக வந்து புஷ்கர நவம்ச பாதத்தை வச்சு நம்ம குறிக்கிறோம். அதுவே வந்து சில டைமில் தப்பாக வரும். ஏன் தப்பாக வருது அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு அந்த கிரகம் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கலாம். அந்த அஷ்டமாதிபதி கிரகம் வந்து என்ன சொல்கிறது புஷ்கர நவம்ச பாதமாக வந்து வரலாம். அந்த டைமில் நீங்கள் லக்னம் குறிச்சிங்க அப்படின்னா அது தப்பாக போகும். இப்போ பஞ்சாங்க ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா புஷ்கர நவம்ச நேரம்லாம் வந்து சில பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு, தாலி கட்டும் நேரம் அப்படின்ட்டு. அந்த புஷ்கர நவம்ச நேரத்தை வந்து மொட்டைக்கட்டையாக நம்ம எடுத்து பண்ணக்கூடாது. அது உங்கள் லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக யோகாதிபதியான்னு பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய பாதத்தை வந்து புஷ்கர நவம்ச பாதமாக எடுத்து நம்ம குறிக்கலாம். அதுவே உங்கள் ஜாதகத்துக்கு அது அஷ்டமாதிபதியாக வருது, மாரகாதிபதியாக வரக்கூடிய இதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிரகம், அந்த நேரத்தில் நீங்கள் புஷ்கர நவம்ச பாதத்தில் லக்னம் குறிச்சிங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும். இங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மொட்டைக்கட்டையாக
புஷ்கர நவம்ச பாதம் அது அந்த லக்ன புள்ளி வந்து புஷ்கர நவம்சத்தில் ட்ராவல் பண்ணால் யோகம்னு சொல்கிறாங்க. அப்படி மொட்டைக்கட்டியாக நீங்கள் சொல்லக்கூடாது. அது உங்கள் லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம் கொண்டிருக்கு அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து அதை குறிக்கணும். அடுத்து உங்கள் லக்னத்துக்கு அன்றைக்கி வரக்கூடிய நாள் வந்து 8, 12 லக்னம் வந்து வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாளில் நீங்கள் லக்னம் குறிக்கும்போது மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ குறிக்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாராபலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் தாராபலன் எப்படி இருக்குது, அந்த நாளில் என்ன நட்சத்திரம் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து சந்திரன் வச்சு பார்க்கக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது, குரு சுக்கிரன் வச்சு பார்க்கக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேபி முறைப்படி முகூர்த்தம் குறிக்கிறது. கேபி முறைப்படி அப்படின்னா அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அது சார்ந்த பாவகங்களினுடைய நட்சத்திர கனெக்டிவிட்டி வந்து லக்னத்தில் விழுகும்போது அதை வச்சு முகூர்த்தம் குறிக்கக்கூடிய கான்செப்ட் ஒன்று இருக்குது. அப்போ லக்ன முகூர்த்தத்துக்கே தனி கான்செப்ட் இருக்குது. இது வந்து பஞ்சாங்கத்தை வச்சு 4 சூஸ் பண்ணுற முகூர்த்தம் மட்டும்தான் இதில் நான் கொடுக்கப்பட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சி வச்சு முகூர்த்தம் குறிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. பஞ்சபட்சிக்கு இந்த நீங்கள் என்ன பிறந்த பட்சின்னு பார்க்கணும். திதிக்கு அதாவது எல்லோரும் என்ன பார்க்குறாங்கன்னா பிறந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் பட்சியை பார்க்குறாங்க. ஆனால் எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் லக்னம் நின்ற புள்ளிக்கு பட்சி பார்க்கலாம், நீங்கள் பிறந்த திதிக்கு பட்சி பார்க்கலாம், நீ பிறந்த நட்சத்திரத்துக்கும் பட்சி பார்க்கலாம். இத்தனை இதையும் பார்த்து கம்பேர் பண்ணி எது வந்து கரெக்டாக வருது, மேக்ஸிமம் ஒத்து வருதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து படுபட்சி நாளில் வந்து நீங்கள் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அரசு நேரமோ நடை நேரம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலது இருக்குது. அந்த நேரத்தில் வந்து அரசில் அரசில் நடை இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் முகூர்த்தம் குறிக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ பஞ்சபட்சி ரீதியாக வந்து முகூர்த்தம் குறிக்கிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பஞ்சகம் பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. லக்னம் பார்த்து புஷ்கர நவம்ச பாதத்தை வச்சு குறிக்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாள் தேதி கிழமை நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கடுத்து சரலக்னமாக ஸ்திர லக்னமாக உபய லக்னமாக அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த நாளில் வந்து வார சூழல் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷன் நோக்கி நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற கான்செப்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்த நேரம் மரண யோகம் இருக்குது. மரண யோகத்தில் நீங்கள் முகூர்த்தம் குறிச்சிங்கன்னா அதுவும் ஃபெயிலியரை கொடுக்கும். விஷ மாதம் மழை மாதத்துலேயும் அது பண்ணக்கூடாது. இப்படி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே பொருந்தி வரக்கூடிய முகூர்த்தத்தை நீங்கள் குறிக்கணும் அப்படின்னா வருஷத்தில் வந்து ஒரு 3 நாள் மட்டும்தான் குறிக்க முடியும். அதுலேயும் வரக்கூடிய கிரக அமைப்பு வந்து உங்கள் லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. இதையும் வந்து பார்க்கணும். சந்திராஷ்டமம் வரக்கூடாதுன்னு பார்க்கணும். கிரகண நாள் வரக்கூடாதுன்னு பார்க்கணும். கசர யோகம் இது தனிய நாள் கரி நாள் வரக்கூடாது, அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். இத்தனை விஷயத்தையும் பார்த்துட்டு ஒரு முகூர்த்தம் பெர்ஃபெக்டாக குறிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து மாறும். இப்போ இதை பற்றின புரிதலை போட்டு நான் வந்து முகூர்த்தத்துக்குனே தனியாக வந்து ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் வந்து ஒரு நாள் கிளாஸ் மட்டும்தான், 8 மணி நேரம் கிளாஸ். இந்த 8 மணி நேரத்தில் வந்து முகூர்த்தம் எந்த மாதிரி இந்த மாதிரி கிழமை நட்சத்திரம் இதில் காம்பினேஷனில் எப்படி குறிக்கிறதுங்கிறது மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த நாளில் பண்ணக்கூடாதுங்கிற கான்செப்ட் சொல்லிவிட்டு லக்ன ரீதியாக என்னென்ன கிரகங்கள் வந்து காம்பினேஷன் இருக்குது, எந்த ஸ்தானம் வந்து சுற்றியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து 12 பாவகத்துக்குமே வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கிற கான்செப்ட் வந்து இருக்குது. இதை வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லலை. எல்லாருமே வந்து பொதுவான கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. இந்த கிழமை இந்த நட்சத்திரம் இது தான் சொல்கிறாங்க. லக்ன ரீதியான முகூர்த்தம்னு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிணறு வெட்டுறீங்க அல்லது வந்து நீங்கள் ஒரு போர் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு நாள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நியூமராலஜி படி இந்த நாளை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி கீழ்நோக்கு நாளில் வரக்கூடிய நட்சத்திரம் வந்து அன்றைக்கி நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிலையாக இருக்கணுங்கிறதுனால ஸ்திர லக்னத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து அந்த இதை வந்து குறிக்கலாம். போர் போடக்கூடிய நிகழ்வை வந்து குறிக்கலாம். அந்த நாளும் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் போடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து வார சூலம் யோகினி டைரக்ஷன் வந்து பார்க்கணும். அந்த டைரக்ஷன் நோக்கி நீங்கள் அது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செயல்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாளும் கிழமையும் நட்சத்திரமும் ஓரளவுக்கு நல்ல நாள் தேதி நட்சத்திரம் வரணும். கெட்ட நாள் தேதி நட்சத்திர காம்பினேஷனில் அந்த போர் போட்டால் அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகும். அந்த நாள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமும் வரக்கூடாது. அப்புறம் அந்த குறிக்கிற நேரம் வந்து பஞ்சகத்தில் எந்த பஞ்சகத்தில் நேரம் குறிக்கணும், இப்படிலாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து எந்த ஹோரையில் குறித்தா சிறப்பாக இருக்கும், எந்த லக்னத்தில் குறித்தா சிறப்பாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ண முடியும். அதை இப்போ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஸ்தான சுத்தி அப்படின்னா பொதுவாக வந்து 8, 12ஆம் பாவகம் வந்து எல்லா காரியங்களுக்குமே சுத்தமாக இருக்கிறது சிறப்பு. 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் எம்டியாக இருக்கிறது எப்பயுமே வந்து சிறப்பு எல்லா முகூர்த்தத்துக்குமே. ஆனால் இப்போ சில இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து 3ஆம் இடம் வந்து சுத்தமாக இருக்கணும்.
நீங்கள் வந்து தாம்பத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா 3ஆம் இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். இதுவே வந்து நீங்கள் படிப்புக்கு போகிறீங்க அப்படின்னா 5ஆம் இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். அப்போ நீங்கள் எந்த காரியம் பண்ணுறீங்களோ அந்த ஸ்தானம் வந்து சுத்தமாக இருக்கணும். அல்லது சுபர் பார்வை வந்து இருக்கணும். சில இதுக்கு சுபர் பார்வை கூட இருக்கக்கூடாது. இப்போ திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது சிறப்பு. அதில் சுப கிரகம் இருந்தாலும் பாதிப்பை கொடுக்குது, பாவகிரகம் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்குது. 7ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் 2 நாளையும் வரக்கூடிய பாதிப்பு வந்து இருக்காது. ஸ்தானம் சுத்தம்னா அந்த இடத்துல கிரகம் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. எந்த விஷயங்கள் குறிக்கிறீங்களோ அந்த விஷயம் சார்ந்த பாவகம் சுத்தமாக இருக்கிறது வந்து சிறப்பு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேபி அஸ்ட்ராலஜி மூலியமாகவும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வச்சு முகூர்த்தம் குறிக்கிறது, தசாபதி வச்சு முகூர்த்தம் குறிக்கிறதுலாம் இருக்குது. இத்தனை விஷயத்தையும் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இது வந்து ஒரு நாள் கிளாஸோட டைமிங் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம். இது வந்து ஆஃப்லைன் கிளாஸாக தான் நான் எடுக்க போகிறேன், ஆன்லைன் கிளாஸாக எடுக்கிறது இல்லை. இது வந்து விதியை மாற்றும் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய விதியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விதியை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனா இதில் உள்ள விஷயம். இப்போ வந்து நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தில் இந்த கொடுப்பனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், கிளாரிட்டி இருக்கணும். கிளாரிட்டி இருந்தால் தான் முகூர்த்தத்தை வந்து குறிக்க முடியும். நீங்கள் பொதுவாக வந்துட்டு எனக்கு எது நல்லதோ அதை செய்யுங்கன்னா என்னால் குறிக்க முடியாது. உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும். இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸில் நான் சேல்ஸில் பெரிய ஆளாக வரணும், அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி இதில் வந்து நான் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டோ அது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் ஃபஸ்ட்டு. அதில் சேல்ஸா ப்ரொடக்ஷனா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரியணும். இது செகண்டு. கமிஷன் பேசிஸ்டா எந்த மாதிரி நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எது சார்ந்த பிஸ்னஸ், அது எந்த இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இத்தனை விஷயங்களும் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக குறிக்க முடியும். ஏன்னா உலகியல் ஜோதிடத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசிகள் வந்து ஒவ்வொரு இடங்களை குறிக்குது. அப்போ நீங்கள் தப்பான இடத்துல போய் நீங்கள் தொழில் பண்ணாலுமே அது ஃபெயிலியர் ஆகும். கரெக்டான தொழில் தப்பான இடத்துல பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும். அப்போ அதுக்கு கொடுப்பனை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, நீங்கள் தவறான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி 12 மறைஞ்சிருக்கு அப்படின்னா சொந்த இடத்துல பண்ணால் ஃபெயிலியர் ஆகும். அப்போ அவருக்கு எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிற இடம் சார்ந்த விஷயங்கள் தெரியணும். அதுக்கடுத்து பேர், எந்த பேர் கொண்ட மாதிரி கம்பெனி வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் தெரியணும். அது வந்து சேல்ஸாக, ப்ரொடக்ஷனாக, மார்க்கெட்டிங்காக, கமிஷனிங்காக அதுவும் நமக்கு வந்து தெரியணும். அது உள்ளூரில் பண்ணுறீங்களா வெளிநாட்டில் பண்ணுறீங்களா, அதுக்கு என்ன லக்னம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அது மூலிமா வந்து வருமானம் ஈட்டுறது எப்படி. இப்போ ஷேர் ட்ரேடிங்னா அதுக்கு ஒரு வகையான கிரக அமைப்பு வந்து நம்ம ரெடி பண்ணணும் முகூர்த்தத்துக்கு. இப்போ இதுவே வந்து நீங்கள் ஒரு கடை மாதிரி வச்சு பண்ணுறீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி முகூர்த்தம் வந்து ரெடி பண்ணணும். அப்போ ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக லக்னத்தை குறிக்கணும், கிரக அமைப்பை மாற்றணும், அது 8, 12 சுத்தமாக இருக்கணும். என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு கமிஷனிங் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ராகுக்கு தொடர்பு வச்சு நம்ம கமிஷனிங் மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். இப்போ என்ன மாதிரி நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதுக்குரிய விதிகள் வந்து தெளிவாக தெரியணும். அதை பொறுத்து முகூர்த்தம் குறித்தா தான் விதி வந்து மாற்ற முடியும். நீங்கள் பார்த்த உடனே வந்து பஞ்சாங்கத்தில் ஒரு முகூர்த்த நேரம் கொடுத்துருக்கு, அதை எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா நிச்சயமாக 100% ஃபெயிலியர் வரும். ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அந்த நேரம் பொருந்தி வருதா, அந்த நேரத்தில் சந்திராஷ்டம நாளாக வருதா, அன்றைக்கி எதுவும் பாதிப்பு தரக்கூடிய நாள் இருக்கா, அந்த லக்னம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 2-11 தான் வருமானத்துக்குரிய இடங்கள், 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும். இப்போ 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்தாலும் ஆட்சி உச்சம் அடைஞ்சாலும் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன தொழில் மூலிமா வருமானம் வரும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணால் தான் எந்த கிரகம் 2ஆம் அதிபதியாகவும் எந்த கிரகம் 11ஆம் அதிபதினு சொல்லி நம்ம சூஸ் பண்ண முடியும். நீங்கள் தப்பான கிரகங்களை கனெக்டிவிட்டி பண்ணி அது மூலிமா லாபம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பால் வியாபாரத்தில் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறீங்க, ஓகேயா. நீங்கள் பால் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், பால்கோவா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சந்திரன் சார்ந்த பிஸ்னஸ், அதில் வந்து நீங்கள் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் 2ஆம் அதிபதி செவ்வாய், 11ஆம் அதிபதி சனின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முகூர்த்தத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தொழிலுக்கும் அந்த கிரகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும் தான், ஆனால் செவ்வாய் சனி சார்ந்த துறையில் பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பால்கோவா தொழில், அதுக்கு வந்து மேட்ச் ஆகாது. அப்போது உங்களுக்கு என்ன தொழில் வேணுமோ அது சார்ந்த கிரகங்கள் வந்து 2-11ஓட தொடர்பு வரணும். அப்படிலாம் வந்து நுணுக்கங்கள் இருக்குது. அதை வந்து இந்த கிளாஸில் வந்து நான் சொல்லித்தரலான்னு இருக்கேன். இது ஆஃப்லைன் கிளாஸு, ஆன்லைன் கிளாஸ் எனக்கு வந்து எடுக்க விருப்பம் இல்லை. இது வந்து கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருக்குரிய முகூர்த்தம் மாற்றக்கூடிய விதிகள் வந்து எல்லாருக்கும் என்னால் சொல்லித்தர முடியாது. இது வந்து நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு நிறைய ஆய்வு பண்ணி கற்றுக்கிட்டது. அதனால் வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆஃப்லைனில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும், ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் சொல்லித்தர மாதிரி வந்து இதை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் 2-3 நாள் கழித்து வந்து அந்த டேட்டு வந்து எப்போ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் அறிவிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ண வேண்டாம். இது வந்து என்னுடைய சொந்த ஆராய்ச்சியில் இது எல்லாமே நான் வந்து கண்டுபிடிச்சேன்.
நிறைய முகூர்த்தம் குறித்து வெற்றி அடைஞ்சவங்க இதை வந்து எந்த டைமில் முகூர்த்தம் குறிச்சிருக்காங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி தான் இந்த கான்செப்ட் வந்து நான் உருவாக்கினேன். இது வந்து கேபி முறைப்படியும் ப்ளஸ் பஞ்சாங்க முறைப்படி 2 முறைகளும் கம்பைன் பண்ணி தான் இந்த முகூர்த்த கான்செப்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் வந்து நெகட்டிவ் கமெண்ட் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். இது வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் நான் சார்ஜ் பண்ணுவேன். ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும்தான். நன்றி, வணக்கம்.